ஹாய், வெல்கம் டு ஈஸ்டர்ன் மாடலர் கிச்சன். நாம் இப்போ பார்க்குற கிச்சன் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் பண்ண ஒரு கிச்சனை நாம் இப்போ பார்க்குறோம். இந்த கிச்சன் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இந்த கிச்சன் வந்து ஸ்டாண்டர்ட் அக்கர்லிக் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலை நாம் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுவும் ஃபேக்ட்ரி ஃபினிஷிங்கில் வர்றது தான். இந்த ஸ்டாண்டர்ட் அக்கர்லிக்கோடைய டோர் வந்து கிளாஸினஸ்ஸாக இருக்கும். இம்போர்ட்டட் அக்கர்லிக்கும் ஸ்டாண்டர்ட் அக்கர்லிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கிறத நேரில் பார்த்தா தான் நமக்கு அந்த ஃபினிஷிங் நமக்கு தெரியும். ஹேண்டில்லெஸ் கிச்சனாக வர்றதுனால இதில் வந்து கோலா ப்ரொஃபைல் யூஸ் பண்ணியிருக்கோம். G7 உள்ள நேனோ ஒயிட் ஆர்டிஃபிஷியல் கவுண்டர் டாப் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஸ்டெயினெல்லாம் ஆகாது. அதே போல் இதில் இந்த கிச்சனில் ஒரு 4 பர்னர் ஹாப் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பேக்ஃப்ளாஷ் டைல்ஸ் எல்லாமே வந்து நல்ல பெரிய சைஸான பேக்ஃப்ளாஷ் டைல்ஸு 15 mm திக்னஸில் உள்ளதை வந்து லே பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனில் ஒரு ஐலண்டும் வருது. இந்த பர்னர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராஸ் பர்னராக இருக்கிறதுனால கேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சிம்னி எல்லாமே கெஸ்டர் கண்ட்ரோலில் வரக்கூடிய மோஷன் சென்சாரில் வரக்கூடிய சிம்னி. இதை வந்து நம்ம கையை வந்து நம்ம ஷேக் பண்ணாலே இந்த சிம்னி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். நம்மளோட ஸ்பீடுக்கு தக்கன நாம் வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் கையை வந்து நம்ம ஷேக் பண்ணாலே போதும். இது வந்து ஒரு ஆட்டோ கிளீனிக் சிம்னிங்கிறதுனால இதில் வரக்கூடிய ஆயில் டெபாசிட் எல்லாமே அந்த சிம்னிக்கு பாட்டம் சைடே ஸ்டோரேஜ் ஆயிரும். ஈஸி டு க்ளீன். அதே மாதிரி அதை ஃபிட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக, அதை ரிமூவ் பண்ணி ஃபிட் பண்ணுறதும் ஈஸி. அண்டர் த ஹாபில் வந்து நாம் வந்து டேண்டம் ட்ராவர்ஸ் கொடுத்துருக்கிற ட்ராவர்ஸ் எல்லாமே வந்து ஹைட்ராலிக் ஸ்லைடர்களோடு கொடுத்துருக்கிறதுனால ஈஸியாக நம்ம அசஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சைலண்ட் மோட்லேயே அது மூவ் ஆகும். அப் டு 65 kg வரைக்கும் நாம் இந்த டேண்டம் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இடத்துக்கும் எந்தெந்த பிளேஸில் நாம் வந்து ட்ராவர்ஸ் வைக்கிறோமோ அதுக்கு தக்கன நமக்கு வந்து 35 kg, 45 kg, 70 kg இந்த மாதிரி நம்ம வந்து டேண்டம் ட்ராவர்ஸை ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் புல் அவுட்டிங்கில் அந்த ட்ரேயை வந்து நம்ம ஹைட்டுக்கு தக்கனவாறு நாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்ட்ரெயிட் கார்னர் வருது. இந்த ஸ்ட்ரெயிட் கார்னரை நாம் வந்து டபுள் டோர் ஆட்டு கொடுத்துருக்குறோம். ஈஸியாக ஸ்டோரேஜையும் உள்ளே வந்து ஸ்ட்ரெயிட் கார்னருக்கு உள்ளாடி பெரிய பெரிய பாத்திரங்களும் நாம் உள்ளே வைக்கிறதுக்கு நமக்கு வந்து ஸ்டோரேஜ் ரொம்ப அதிகப்படியான ஸ்டோரேஜ் இருக்கும். நீங்கள் இப்போ ஹாபுக்கு ரைட்டும் லெஃப்ட்டும் வரக்கூடிய ஸ்பைஸ் ராக் அண்டு வால் யூனிட்டில் வரக்கூடிய ஸ்டோரேஜை பார்க்குறீங்க. வால் யூனிட் தான் நமக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக சமையல் பண்ணும்போது வால் யூனிட்டு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வால் யூனிட் எல்லாமே வுட்டன் ஷெல்ஃப் கொடுத்து நாம் அதை வந்து பொசிஷன் பண்ணியிருக்கோம். இந்த வால் யூனிட்டில் நியர் டு சிங்கை நாம் வந்து டிஸ்ராக் பொசிஷன் பண்ணியிருக்கோம். இதில் வாஷ் பண்ணிக்கிட்டு வைக்கிறதுக்கும் நம்ம வந்து அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு சிங்குக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த நியர் டு சிங் பக்கத்தில் வந்து நம்ம டிஷ்வாஷருக்குள்ள இடம் பொசிஷன் பண்ணியிருக்கோம். நமக்கு தேவைன்னா டிஷ்வாஷர் இப்போ வைக்கலாம், இல்லை ஃப்யூச்சரில் வைக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு அண்டர் சிங் ஆர்ஓ. சிங்கு கட்டிலே ஆர்ஓ யூனிட் வச்சுட்டு நாம் வந்து இதை பண்ணுறோம். உள்ளுக்குள்ளே வந்து நமக்கு வந்து பூஸ்டர் பண்ணுற மாதிரி அதனுடைய பூஸ்டர் கண்ட்ரோல் எல்லாமே சிங்குக்கு அடியில் இருக்குது. இந்த கிச்சனில் வரக்கூடிய ஐலாண்டை இப்போ நம்ம பார்க்குறோம். அந்த சைடு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டராட்டு நாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐலாண்டோட சைஸ் வந்து 5 feetக்கு 2.5 feet இருக்குது. இதுலேயும் நாம் வந்து டேண்டம் ட்ராவர்ஸ் கொடுத்துருக்கோம். கஸ்டமைஸ் பண்ணி நமக்கு ட்ராவர்ஸ் வேணுமா, வெஜ் பாஸ்கெட்டு வேணுமா அப்படிங்கிறது எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிச்சனுக்கு ஆப்போசிட் சைடு வரக்கூடிய டால் ஸ்டோரேஜ்
மாஸ் ஸ்டோரேஜ் யூனிட்டும் பக்கத்துலேயே நமக்கு ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு பெரிய இடமும் இருக்குது. நமக்கு வந்து இந்த ஸ்டோரேஜ் யூனிட் எல்லாமே வுட்டன் ஷெல்ஃபில் கொடுத்துருக்கோம். இந்த யூனிட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து புஷ் டு ஓப்பனில் கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஃப்யூச்சரில் வந்து நாம் வந்து ஓடிஜி, மைக்ரோ ஓவன் இந்த மாதிரிப்பட்டதையும் வச்சுக்கலாம். இப்போதைக்கு நாம் இதை ஸ்டோரேஜாக கொடுக்குறோம். ஓவன் யூனிட்டுக்கு கீழே வெஜ் பாஸ்கெட் நாம் வந்து கொடுத்துருக்கோம். ஓப்பனில் இருக்கிற வெஜ் பாஸ்கெட்டுங்கிறதுனால யூசேஜ் ரொம்ப நல்லாயிருக்கும். லாஃப்டில் எல்லாமே வந்து புஷ் டு ஓப்பன் கண்ட்ரோலில் வரக்கூடிய டோர் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரியான கிச்சன் உங்களுக்கு எங்கே பண்ணனாலும் தமிழ்நாட்டில் எங்கேனாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களோட வீட்டோட லே அவுட் இருந்துன்னா வீட்டுக்கு கிச்சன், வார்ட்ரோப்பு, டிவி யூனிட்டு, இன்டீரியர்ஸ் இப்படி எல்லாமே நாங்கள் பண்ணி சர்வீஸும் பண்ணித்தரதுக்கு ரெடியாக இருக்கிறோம். கிச்சன் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறது மாதிரி இந்த வீடியோவை பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.